ஸோ ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைத்தான் டியூட்டோரியல் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக பைத்தானில் வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் எப்பயுமே எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கான சின்டெக்ஸ் என்ன அப்படின்னா நான் எழுதுகிறேன். அதுக்கான சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எந்த மாதிரி இருக்கும், அதோடைய சின்டெக்ஸ் சும்மா ரஃபாக எழுதுகிறேன் நான் இதுலேயே. அதாவது இந்த என்வரான்மெண்ட்லேயே சும்மா அப்படியே ரஃபாக எழுதுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ ஆக்சுவலாக இதுதான் இதோடைய ஃபார்மட். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக இது ஜஸ்ட் சின்டெக்ஸ் தான். நீங்கள் கோட் இது எப்படி இதே மாதிரி நீங்கள் எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய எரர் வரும். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணால் இது ஜஸ்ட் சின்டெக்ஸ். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதுதான். நான் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது, அதை நான் என்ன பண்ணிங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் வேரியபிள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏன்னு வச்சுக்கலாம். ஏபிசின்னு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேரியபிளில் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இப்போ ஒரு ஓவர்வியூ மட்டும் சும்மா அப்படியே லைட்டாக கொடுக்குறேன். எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் எப்படி அதை பிரிண்ட் பண்ணுறது, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேரியபிள் ஏபிசிடி ஏ டு Z நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். பி ஈக்குவல் டு 5 நான் கொடுக்குறேன். இப்போது பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணோம். பிரிண்ட்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ஏ அப்படின்னு போடும்பொழுது நான் இங்கே இந்த இடத்துல பார்க்குறேன். இந்த இடத்துல நான் ரன் பண்ணுறேன். வெயிட் செகண்ட் நான் டெர்மினலில் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 10ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஏன் 10 வந்திருக்கு அப்படின்னா பிகாஸ் நான் ஏவோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏவோட வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 10. எனக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போ வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ பீன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். பீன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்டர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா பீன்னு சொல்லிட்டு இந்த டெர்மினல் எப்படி நீங்கள் ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். டெர்மினல் எப்படி நீங்கள் ரன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்றதுனால பைத்தான் அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பைத்தான் நான் என்னோட ஃபைல் நேமை நான் என்ன பைத்தான் டியூட்டோ 1.pyன்னு சொல்லி வச்சுருக்கேன். நீங்கள் அதை டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன கோட் பண்ணீங்களோ அதுக்கான அவுட்கம் அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ரெண்டுத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். A, B அப்படின்னு சொல்லிட்டு A, Bன்னு சொல்லிட்டு நான் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். இது இப்போ உங்களுக்கே தெரியும் A, Bன்னா நமக்கு இப்போ ரெண்டு வேல்யூமே வரும். A ஈக்குவல் டு 10 வரும், B ஈக்குவல் டு 5. அந்த ரெண்டு வேல்யூமே பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் டு 5. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா B, A அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ B, Aன்னு போட்டோம் அப்படின்னா 5, 10ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இதையே ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா 5, 10. ஏன் 5, 10 அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல பிஏ நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் முழுக்க எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்காக. இதில் எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிஏ ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், ஏவை செகண்டாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ண போகிறோம். ஸ்வாப்பிங் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக இப்போ ரெண்டு இருக்குது. இப்போ ஏ அண்ட் பி வேரியபிள் இருக்குது அப்படின்னா பியோட வேல்யூ ஏலையும் ஏவோட வேல்யூ பிலையும் நம்ம பார்த்தோன்னா இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா A, B ஈக்குவல் டு B, A. இப்படி பண்ணலாமா. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா A, B ஈக்குவல் டு B, A அப்படின்னா எனக்கு A அப்படின்ற வேல்யூவில் வேரியபிளில் எனக்கு B அப்படின்ற வேல்யூ அசைன் ஆகிடும். அஸ் வெல் அஸ் எனக்கு B அப்படின்ற வேரியபிளில் ஏவோட வேல்யூ அசைன் ஆகிடும். இப்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா A, B இருக்கா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. A, B இருக்கா. இப்போ ஏல என்ன அசைன் ஆகும் அப்படின்னா பியோட வேல்யூ அசைன் ஆகிடும். இப்போது ஏல என்ன வேல்யூ அசைனா பியோட வேல்யூ. இப்போது பியில் ஆல்ரெடி 5 இருக்குது. இப்போ நான் இது ஏல அசைன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் பிரிண்ட் ஏன்னு கொடுக்கும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5 வந்துருச்சு. பட் ஆனால் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணது A ஈக்குவல் டு 10. இப்போ பார்த்தீங்கன்னா A ஈக்குவல் டு 5. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் கர்சர் காட்டல. அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல 5 வருது. பிகாஸ் ஏன்னா நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். இப்போது அதுவே பி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பி வேல்யூ இப்போ பி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம பி வேல்யூ கொடுத்தது
ஸோ பி வேல்யூ கொடுத்தது 5 தான். பட் ஆனால் நம்மளோட அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா, 10 வந்திருக்கு. பிகாஸ் ஏன்னா ஸ்வாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம ஏ கமா பி, ஸோ ஏ கமா பி, ஸோ இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 5 கமா 10. ஸோ இதுதான் ஸ்வாப்பிங். ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ எப்படி வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை பிரிண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும், அண்ட் எப்படி வந்து ஸ்வாப் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சரி லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். எப்படி சொல்கிறது, நிறைய டுட்டோரியல் வீடியோஸ், ஸோ C++, ஜாவா, ஸோ இன்னும் பைத்தான்ஸ்லேயே அட்வான்ஸ் லெவலில் கொண்டு போகலான்னு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஏஐயில் மெஷின் லேர்னிங்கில் வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் ஆர்டினோ பற்றின வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.